ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டாஸ்க் போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலிஸும் ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்வதி, கமருதீன் இவங்க ஃபேமிலி வந்து இன்னும் வர ஆரம்பிக்கலைங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் லவ் மேட்டர் வந்து பெரிய ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளேயும் சரி, வெளியவும் சரி. ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இவங்க 2 பேர் ஃபேமிலி உள்ளே போனால் என்ன நடக்குன்ற மாதிரி. ஸோ கமருதீனோட அக்கா வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிச்சிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கமருதீன் என்னோட தம்பி தான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருக்கான், இப்போ எங்கள் கூட இல்லை. ஸோ அவன் வந்து இந்த பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி எங்ககிட்ட கால் பண்ணி என்கிட்ட சஜஷன் கேட்டான். ஜீல ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அங்கே போகவா இல்லை பிக் பாஸ் போகவான்னு. அப்போ நான் வந்து ஐடியா சொன்னேன், பிக் பாஸுக்கு போவாதடா, உன்னை நார் அடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் தலையே காமிக்க முடியாது, நீ வந்து ஜீலே போன்னு சொல்லியிருக்காங்க. அட்வைஸ் பண்ணதுக்கு இவர் கேட்கலையா. ஒரு 2 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் பிக் பாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வந்துட்டுருக்காரு. அவர் வந்து பிக் பாஸ் வந்ததுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மகாநதி சீரியல் நடிச்சிருப்பார். அந்த சீரியலோட டைரக்டர் தான் இப்போ பிக் பாஸில் ஒன் ஆஃப் த டைரக்டர். மேபி அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்திருக்கலாம். ஸோ அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியில், கமருதீன் உள்ளே எப்படி இருக்கானோ அப்படி தான் வந்து வெளியில் இருப்பான், இதுதான் அவன் ரியல் கேரக்டர், அவன் நடிக்கலாம் இல்லை. பட் என்னென்னா ஒரு சில வார்த்தையை வந்து இப்படி தான் வந்து தேவையில்லாத அவன் வந்து யூஸ் பண்ணுவாங்க வெளியிலுமே. அதாலே நிறைய வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே சண்டையாக இருக்குது. ஸோ அதை மட்டும் அவன் குறைச்சிட்டானா நல்லாயிருக்கும். ஏன்னா பப்ளிக்கில் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க. ஸோ அது தெரியாமல் அவன் வந்து லூஸ் டாக் விட்டுட்டு இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க உள்ளே வந்தானா கண்டிப்பாக அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்வதி மேட்டரில் அவங்க வீட்டு சைடு என்ன டிசிஷன் எடுக்க போகிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் கமருதீன் என்ன ஸ்டாண்டில் இருக்க போகிறான்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து அப்பப்போ ஸ்டாண்டை மாற்றிட்டே இருப்பார் கமருதீன். ஸோ இதுலேயாவது ஸ்டெடியாக இருப்பாரா என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் மக்களே, அவங்க ஃபேமிலி உள்ளே வந்த அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.